பார்ட்னர்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். நான் உங்களுக்கு சவுதி அரேபியாவிலேருந்து இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹார்னர் ரிவ்யூவை பற்றி நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹார்னர் 200 சீரீஸில் நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஹார்னர் 200 சீரீஸில் 200 ப்ரோவையும் பற்றி ரிவ்யூ பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லோரும் கேட்டதுக்கு நம்ம இப்போ இது ரிவ்யூ பண்ணுறதுக்கு தான் அதை வந்திருக்கோம். ஃபோனை பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டு தாறுமாறுன்னு சொல்லலாம். அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ ஸ்லிம்மஸாக இருக்குது ஃபோனு. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா மிரட்டி விடுதுங்க. டிஸ்பிளேயில் நம்மளுக்கு ப்ரோ வேரியண்ட்லேயும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ அதிகமாக தெரியாது. இருக்குன்னா அவ்வளோ வித்தியாசம் எதுவும் இல்லை. டிஸ்பிளேயில் மாஸ்க் காட்டிட்டாங்க. ஹார்னரில் வந்து நம்ம எந்த விதமான குறையும் சொல்ல அளவுக்கு இல்லை. ஹார்னர் அல்டிமேட்டு. ஹார்னர் என்னடா பண்ணி வச்சிருக்கிற ஃபோனை வேற லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு மைண்ட் கம்பேக் கொடுத்தது இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்கிறது பெருமையாகவே இருக்குது. ஹார்னர் மிரட்டி விட்டாங்கன்னே சொல்லலாம் டிஸ்பிளே வைஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சைட் டிஸ்பிளேயோட பெசல்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா குறைகள் சொல்கிற அளவுக்கு இல்லை, அவ்வளோ இதாக நம்ம தெரியாது, அருமையாக பண்ணியிருக்காங்க. ஹார்னர் 200 ப்ரோலையும் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம அப்புறம் சொல்கிறேன் அதை பற்றி. நம்ம வீடியோவில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட சிப்பும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டுங்க. ஹார்னர் C1+ சிப் கொடுத்துருக்காங்க மிரட்டி விட்றதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பார்க்குறோம் சொல்லி சிலிக்கான் கார்பன் பேட்டரிங்க. இந்த ப்ராசஸ் இந்த பேட்ரி வந்து நம்ம ஸ்பேஸில் உட்காந்து யூஸ் பண்ணாலும் இந்த பேட்ரி அவ்வளோ இதாகாது அப்படின்னு சொல்லி கம்பெனியே சொல்கிறாங்க. இதில் வந்து பேக்கில் வந்து மாறு தக்காளி சோறு சார்ஜர் வந்து 5 வோல்ட்டுக்கான ரிவர்ஸ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வாட்சோ சரி நம்ம பட்ஸ் எதுனாலும் ரிவர்ஸ் சார்ஜர்லாம் நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் 14 வந்து மொபைல் ரன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலங்க. மொபைலில் நீங்கள் ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். எந்த ஃபைலுக்கு அனுப்பணுமோ அந்த ஃபைலில் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபேஸ்புக்கில் மெயில் ஐடியில் எதுலனாலும் நம்ம கூகுளில் பேஜ்னாலும் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். அருமையான ஃபீச்சரு. இதில் மேஜிக் ஓஎஸ்ன்னு சொன்னால் ஆனால் ஹார்னர் வந்து மேஜிக் பண்ணி விட்ருக்காங்க. இந்த ஓஎஸில் வந்து அவ்வளோ மேஜிக் பண்ணியிருக்காங்க. என்ன ஃப்ரண்ட் கேமரா பஞ்சோலில் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வர்றது ரொம்ப பெருமையான விஷயம். அழகான ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கேமரா பற்றி பார்ப்போம். மெயின் கேமரா 50 மெகா பிக்சல், டெலிஃபோட்டோ வந்து 50 மெகா பிக்சல், வைட் ஆங்கிள் வந்து 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அருமையான ஃபீச்சர். ஹார்ட்வேர்லேயும் சரி சாஃப்ட்வேர்லேயும் சரி தார் மாதிரி பண்ணிட்டாங்க. எந்த விதத்துலையும் நம்ம குறை சொல்ல அளவுக்கு நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. அது மாதிரி கேமரா சென்சார் வந்து சோனி IMX906 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ பிக்கப் பாருங்கள். ஃபோட்டோலாம் எல்லாம் அருமையாக எடுத்துருக்குங்க. இதில் எந்த ஃபோட்டோ எந்த கேமராலாம் நல்லா இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ் எல்லாம் தாறுமாறாக மிரட்டி விட்டாங்க. இதில் ஆக்ஷன் ஃபோட்டோ கூட நம்ம வந்து அருமையான முறையில் வந்து நீட்டாக எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த மாதிரி ஸ்பீடாக போனாலும் அதில் வந்து சென்சார் அவ்வளோ அழகாக எடுத்து கொடுக்குது. ஃபோட்டோ பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருக்குது மொபைலில். நம்ம இந்த மொபைலில் வந்து நிறைய ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் மூலியமாகவே நம்ம வந்து ஃபோனை வந்து அப் அண்ட் டவுன் பண்ணலாம். ஸ்க்ரீன்ஷாட் பண்ண மடக்குனாலே ஸ்க்ரீன்ஷாட் ஆகிரும். தார் மாதிரி பண்ணிவிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரியை வந்து 5200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 100 வாட் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து 66 வாட்க்கான ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ப்ரோ வந்து 45 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ்னு சொல்லி கம்பெனியே கிளைம் சொல்கிறாங்க. இதில் வந்து ப்ரோ வேரியண்ட்டில் ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3 கொடுத்துருக்காங்க. அதுக்கு 200 வந்து ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 கொடுத்துருக்காங்க. கேம் ப்ளே பண்ணுறதுக்கும் நல்ல ஒர்த்தான ஃபோனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட ப்ராசஸ் நல்ல ப்ராசஸாக இருக்குது. அதனால் ப்ராசஸும் கொடுத்தனால கேம் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோனில் IP ரேட்டிங்கை பற்றி நம்மளுக்கு எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. நானும் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். நானும் அவங்கள்ட்ட கேட்ட வரைக்கும் அவங்களுக்கும் தெரிலன்னே சொல்கிறாங்க. ஃபோனு தாறுமாறுங்க. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட ஃபீச்சர்லாம் பாருங்கள். டிஸ்பிளே வைஸ் பார்த்திங்கனாலே பாருங்கள் டிஸ்பிளேலே இருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க மொபைலை. இதில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பட்டர் ஸ்மூத்தியாக நல்ல செட்டிங்கில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குது. டிஸ்பிளே பாருங்கள், அதுக்கும் இதுக்கும் அல்டிமேட்டுங்க. தாறுமாறாக ஆயிடுச்சு. ஸ்பீக்கர் வந்து லவுடாக அழகாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது கேட்குறதுக்கு. அதுக்கப்புறம் AI ஃபீச்சரை வந்து நல்லா கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபீச்சரும் அள்ளி கொட்டியிருக்கானுங்க. ஹார்னர்காரங்க இந்தியாவில் வந்து ஒரு நல்ல மார்க்கெட்டை பிடிப்பாங்கன்னு சொல்லி நம்புகிறேன்.
பிரைட்னஸை பொறுத்தளவில் 4000க்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் மிரட்டி விட்டாங்க. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறது டிஸ்டர்பன்ஸும் நம்மளுக்கு இருக்காது. ஓஎஸில் அண்ட் மேஜிக் ஓஎஸை கொடுத்து நம்மளை மேஜிக் பண்ணிட்டாங்க. சரி, இவ்வளோதான் இந்த ஃபோனோட ரிவ்யூ. உங்களில் யாருக்கெல்லாம் அந்த ஃபோன் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாரெல்லாம் அந்த ஃபோனை வச்சுருக்கீங்கன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். 200ல் வந்து 2 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. 12GB 256GB இன்டர்னல் மெமரி, 12GB 512GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. ப்ரோ வேரியண்ட்டில் 12GB 256GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ரிவ்யூ பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஆனால் நான் என்ன சஜஷன் பண்ணோன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக மேஜிக் 6 ப்ரோக்கு நீங்கள் வந்து போகலாம். 1000 இந்த ஃபோனில் இருந்தாலும் ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஹார்னர் மேஜிக் 6 ப்ரோ. கேமரா வைஸ் அல்டிமேட்டு, டிஸ்பிளே வேலை சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டச்சு வேறு லெவலுங்க. பட்டர் ஸ்மூத்தியாக இருக்குது ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் யாரும் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, டேக் கேர், பாய்.